ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு மசாலா போட்டு பரட்டி வச்சிட்டோம்னா இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஊற்றின தயிர் நம்ம வீட்டில் ஆல்ரெடி எப்பவுமே இருக்கும். அதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷனாக நல்லா மசால் போட்டு வச்சிட்டோம்னா அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா உப்பு, காரம் எல்லாம் மசால் பிடிச்சி உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6-7 ஆனியன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கீ, இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி, இங்கே இஞ்சி பூண்டு இனிமேட்டு அரைக்கணும், புதினா அந்த கொத்தமல்லி தலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்ன்று ஒன்று ஒன்றா லைவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டில் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் சேர்க்கணும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஃபோட்டோலாம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது மீனும் இது சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கோம். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி தான் சேர்க்கணும் சீரக சம்பா ரைஸில். என்னென்னது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாகிடுச்சு. இந்த குழிக்கரண்டியில் ஒரு 5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா சுத்தமான கடல் எண்ணெய், மரச்செண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். காயிற நேரத்தில் ஆல்ரெடி நம்ம ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோ சீரக சம்பா 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். 2 கிலோ சிக்கன், கிலோ சீரக சம்பா ரைஸு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோ பாய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். அந்த சேர்க்குறோம். தேவையான பட்டை, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு, அதுக்கப்புறம் அன்னாச்சி மூக்கு அது ஒரு 3, ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய், சோம்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி லீஃப் கம்மியாக தான் இருந்தது, ஒரு 1/2 பிரிஞ்சி லீஃபு, அதெல்லாம் நம்ம இப்போ போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4-5 வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிப்போம், அது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், இதே போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு மசாலா ஒரு தண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். எல்லாமே ஒன்றாவே எடுத்துக்கலாம் மசாலாம். பச்சை மிளகா ஒரு 6 போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள். இப்போ கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 600 கிராம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலே கோல்டன் ப்ரௌன் கலர் வளர்றதுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். வாங்க, இது பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கிடையாது, மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். அளவெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு அரிசி
கறி அளவு எவ்வளோ, மசாலா எவ்வளோ போடுறோம் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறது. அதை போய் பாருங்கள். போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரண்டியை வச்சு அடியில் வந்து நல்லா இது பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மசாலா எதுக்கு நம்ம எண்ணெயில் போடுறோம்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் கலர் நேச்சுரல் கலர் கோல்டன் கலர் பாருங்கள் இந்த கலர் வரும். அதுக்காக எண்ணெயிலே மசாலாவை வந்து வதக்கிடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். போட்டு அதே வெளியே வதக்கிடுங்க. எப்பயுமே மசாலா போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாதி ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மசாலா தீயாமல் இருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினாவும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அடியில் கரண்டி விட்டு சுற்றி சுற்றி வதக்கி கொடுத்தீங்கன்னா மசாலா எதுவுமே உங்களுக்கு தீயாது. இப்போ 600 கிராம் வெங்காயம் போட்டிங்கன்னா அதுக்கு பாதிக்கு பார்த்து 300 கிராம் தக்காளி, நாட்டு தக்காளி தான், நல்ல பழுத்து தக்காளி எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீளவாக்கு. அதே இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு விட்டுருவாங்க. பரவத்துல தயிர் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 போட்டுக்கலாம். அன்னமாக சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். உதிரியே வரதுல தயிர் போடுறது. இடையில எங்கள் வீட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ எடுத்து கழுவி அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, உப்பு போடல, இதெல்லாமே போட்டு வச்சுருக்கோம். தயிர் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1/2 hour பார்த்தீங்கன்னா நல்லா மேக்னேட் ஆகியிருக்கு. இவர் காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறனால என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண இவ்வளோ இப்போ காட்டிடலாம். உப்பு காட்டிடலாம். தடவிட்டு அவருக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஃபைனல் நல்லா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம உப்பே போடுறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேன். இதை எக்ஸ்ட்ரா போடுறேன். அது வீடியோ எடுக்கல, அதை தான் இப்போ காட்டுறேன். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா இந்த கறியில் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 minutes மசாலா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரைஸ்க்கு வேண்டிய தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட்டு ஒரு 10 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் மசாலாலாம் வெந்திருக்கும் எப்படிக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், அப்படி தண்ணி விட்டு நம்ம என்ன தண்ணி ஊற்றல, சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி விடணும். அந்த தண்ணியிலே வெந்ததாக தான் உங்களுக்கு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணி டேஸ்ட் வைஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே சுற்றியில் இப்படி எடுத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வஞ்சரம் தான் கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வந்து எப்பவுமே இப்படி தான் தண்ணி அலசணும். நிறைய தண்ணி போட்டு அப்படியே குளகுலன்னு அலசிடாதீங்க. எப்பயுமே மெதுவாக அலசி எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி புழிஞ்சுக்கோங்க. தண்ணியை எடுத்து வச்சிருங்க. ஏன்னா ஐஸ் பாக்ஸில் வச்சு வரனால மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்.
வஞ்சரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. எப்பவுமே அலசுறது வந்து இப்படி தான் தண்ணியில் அலசணும். நல்லா வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட திறந்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ எலுமிச்சோட சாரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலர் வச்சுக்கலாம். இதில் ரெண்டு அளவுக்கு தான் அரிசி எடுத்து ஊற வச்சு சீரக சம்பா ரைஸு. அதுக்கு 4 பங்கு வந்து தண்ணி. ஆல்ரெடி அதில் வந்து தண்ணி இருக்குது, சிக்கன் தண்ணி விட்டுருக்கேன், அதையும் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ 1 ஊற்றலாம். ரெண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கனில் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு இது அளவுக்கு இருக்குது. அப்போ 3 ஊற்றுற கணக்கு வரும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா சிக்கன் தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டுருக்கு. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். எப்பவுமே உப்பு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரே ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கணும். நல்லா தொண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பார்த்தீங்கன்னா உரைக்கணும். அப்போ தான் ரைஸில் பார்த்தீங்கன்னா உப்பு ஏறி சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற ரைஸ் போட்டுக்கலாங்களா? இப்போ அலசி வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸையும் நல்ல மசாலாவோடு நல்லா கலந்துக்கணும். மீதி இருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக வாசமாக அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். வாழையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து சொருவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வாழையில பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நல்ல ஒரு லேயரு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டத்தை வச்சுட்டு கங்கு தொட்டாங்கச்சி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வெறிய விட்டு அது கங்கு வந்து இப்படி உங்களுக்கு வராது. ஆக்சுவலி விறகுனா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ தொட்டாங்கச்சி தான் இருக்குது, அதில் தான் இப்போ நம்ம கங்கு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்க. இப்போ கங்கு வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், ஆனால் மைக்கு ஒர்க் ஆகாதனால எனக்கு வீடியோவில் அது விழலை, சவுண்டு வாய்ஸ் சொல்லலை. அது திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இழை பார்த்தீங்கன்னா வாழை இலை இப்படி போட்டிருந்தது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நல்ல ஒரு தட்டையான கரண்டி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பிரியாணி வந்து அடியிலேருந்து நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணி மேலே வந்து இப்படி இது பண்ணி விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும், அடி பிடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக பொலன்னு வந்திருக்கு பாருங்க. இதை தட்டி விடும் போது உங்களுக்கு இதாக வெந்திருக்கும். அடுத்தது பீஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. இதை காட்டிடுறேன் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு.
அப்படி காட்டி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சீரக சம்பா ரைஸில் ஒரு சிக்கன் பிரியாணி நல்ல நாள் பண்ணிட்டு நம்ம வீட்டில் வந்து சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரைட்டா ரெடி பண்ணி வச்சாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு சிம்பிளாக செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டாச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் ஃபிஷ், ரைத்தா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரைத்தா. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச சமையல் இது தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என்ன வீடியோன்னு சொல்லுங்கள். அதே சரவணா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.